உடல் முழுக்க காந்த சக்தி இருக்கிற நபரை பார்த்திருக்கீங்களா? அது எங்க என்னன்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொதுவாவே நம்மளுக்கு சின்ன வயசுல எல்லாம் ஏதாவது ஒரு காந்தம் கிடைக்குது அப்படின்னா, அந்த காந்தத்தை எடுத்து வச்சு ஒரு விளையாட்டை விளையாடுவோம். அதாவது காந்தத்தை ஒரு கையில வச்சுக்கிட்டு இப்படி வச்சுப்போம். இப்படி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேல ஏதாவது ஒரு இரும்பு பொருளை வச்சுட்டு கீழே வச்சு அந்த காந்தத்தை வச்சு சுத்தி சுத்தி வச்சுட்டு விளையாடுவோம். அதுவே நமக்கு ஒரு விளையாட்டா இருந்தது. ஆனா இங்க ஒரு நபருக்கு உடல் முழுக்க காந்த சக்தி இருக்காம். அதாவது அவரை எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கின்னஸ் சாதனை படைத்த நபர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் உடல் முழுக்க எப்படிங்க இப்படி ஒரு காந்த செயல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அதாவது இவரோட உடம்பு கிட்ட ஏதாச்சும் ஒரு இரும்பு பொருளை எடுத்துட்டு போய் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு ஒட்டிக்குமோ. சோ அந்த அளவுக்கு அவரோட உடம்புல காந்த சக்தி இருக்கா. சோ அது மட்டும் இல்லாம 2021ஆம் ஆண்டு அவர் ஒரு செயலை செஞ்சிருக்காங்க. அதாவது 64 கரண்டியை வச்சு அவரோட உடல்ல ஒட்டியிருக்காங்க. அது என்னங்க ஒவ்வொரு கரண்டியை ஒட்டி ஒட்டி எடுத்தாங்களா அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. ஒட்டு மொத்தமா 64 கரண்டியுமே வச்சு ஒட்டியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் 2023ஆம் ஆண்டு 85 கரண்டியை வச்சு அவர் உடல்ல ஒட்டியிருக்காங்க. இப்படி வருஷம் வருஷம் அவரோட உடம்புல கூடுதலா தான் காந்த சக்தி அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பல விஷயங்கள் மாறி இருக்கும். நம்ம அதை பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். நிறைய விஷயங்கள் புதுமையான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். ஆனா இப்படி காந்த செயல் உள்ள நபரை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா தாங்க இருக்கு. அதுவும் அவருக்கு இயற்கையாவே நடந்த ஒரு விஷயம். அதாவது அவர் பிறந்ததுல இருந்தே அவரோட உடல் அப்படிதான் இருக்காம். அப்போ நீங்க சொல்லுங்க, இந்த காந்த செயல் உள்ள நபரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சின்ன வயசுல எல்லாம் நீங்க விளையாடி இருப்பீங்க பாத்தீங்களா காந்தத்தை வச்சு. சோ அப்படி யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க.